அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு கூடிய விரைவில் அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சம் பெற போகும் குரு பகவானால் தனுசு ராசினியர்களால் உங்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை கடகத்தில் குரு உச்சம் பெற்றும், அதே போல் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறாருங்க. அங்கு செல்லும் குரு பகவான் தற்போது உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. ஆனாலும் கூட ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க. அரைக்குறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றா நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுக்கம் ஒழுங்காகும். அதே போல கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்போ முடிவடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்ய முன்வர இருக்காங்க. வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம் என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காடுதுங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டுங்க. அது உயர்வதாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்கள் ராசிநாதனான குரு சப்தமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகும் விதத்தில் இக்காலகட்டம் முழுவதுமே ஆரம்பமாகிறது. எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுங்க. தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருப்பார்கள். வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால கல்யாண முயற்சிகள் கைகூடுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகலக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடமையில் இருந்த தொய்வு அகலுங்க. குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. குறிப்பா பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்குங்க. அதே போல் வழக்குகள் இருந்துச்சு அப்படி அந்த வழக்குகள் சாதகமாக முடியுங்க. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இணைய சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புனித பயணங்கள் உண்டு. அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மேலதிகாரி முன் வருவாங்க. நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம்
பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவ இருக்கு. புதிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். கூடுமான வரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மை கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும் வழிபாடாக அமைகிறது.